என்ன செத்தவளாக்குனல்ல, அதாண்டி நீ இப்படி அல்பாயுசுல போயிட்ட. ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்ன, ஆனா இதுவும் பேசாம அமைதியாவே இருக்க. ஆனா எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்குன்னு. அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சா எனக்கு இன்னும் ஈரக்கொலை நடுங்குது. என்னால நம்பவே முடியலன்னு. நம்ம அண்ணனா இப்படின்னு. தாமரை, எனக்கு தெரியும்பா, எப்படியும் மனசுக்குள்ள நம்ம அண்ணன் ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாருன்னு நினைச்சிருப்பேன். என்ன இது எல்லாத்தையுமே உன்ட்ட முன்னக்கூடி நான் தெரியப்படுத்திருக்கணும். அதை நான் செய்யலை. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இப்போ கூட தான் நான் சொல்லாமல் இருந்தா என் மூஞ்சில் முழிக்காம போக கூட நீ தயங்க மாட்டேன். ஐயோ என்ன நீ எங்களுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே செஞ்சிருக்க. உன் முகத்தை தானே பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். அப்படி இல்லைப்பா, சந்தேகம்ன்றது யாருக்கு வேணாலும் வரலாம். அப்படியோட வந்துருச்சுண்டா அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, போட்டு உடைச்சிடணும். அதை தப்பா நானும் செய்ய போகிறேன். அன்னைக்கு நீ அந்த வீட்டில் பார்த்தது மேரி இல்லைப்பா, கோகிலா. நம்ம எல்லாருமே செத்து போனதான் நினச்சிட்டு இருக்க கோகிலா. இன்னும் கோகிலா உயிரோட தான்ப்பா இருக்கா. என்னன்னு மறுபடியும் குழப்பற? நான் குழப்பல தாம்பற. உண்மையை இறந்து போனது அந்த மேரி தான். தாமரை, இப்ப உயிரோட நம்ம பக்கத்தில் இருக்குது நம்ம கோகிலா. அன்னைக்கு அவதான் மேரிடு நான் நிரூபிக்கிறதுக்காக அவளை நான் மனோதத்துவ ஹாஸ்பிட்டல்ல அழைச்சிட்டு போய் அடாத பாடுபட்டு அவளை அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்தேன். ஆமா, அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. குளைச்சல் போனா அவங்க எப்படி இங்க வந்தாங்க? தாமரை, தான் கோயிலான்னு நமக்கு எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறதுக்கு அவள் எடுத்த முயற்சி எல்லாமே அவளுக்கு தோல்வியிலே முடிஞ்சு போச்சு. ஆனால் அவள் இங்கிருந்து போய் ஒரு வாரம் கழித்து அவள் எனக்குன்னு இந்த வீட்டில் எழுதி வச்சுட்டு போன லெட்ரு ஒன்று என் கை கிடச்சி. அம்மா மாதிரி, அப்பா மாதிரி, அன்னை மாதிரி, இப்படி எல்லா உறவுக்கும் மாற்று உறவை காட்ட முடியும். ஆனால் புருஷன் மாறிட்டு மாற்று உறவை சொல்ல முடியாதுன்னு லெட்டரில் எழுத ஆரம்பிச்சு அந்த லெட்டரில் ஒரு பெரிய ரகசியத்தை எழுதியிருந்தாப்பா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எல்லாரும் வளர்ந்து கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றுட்டீங்கல்ல. தாமரை, என்னதான் எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் புருஷன் முன்னாடிக்கு மட்டும் 4 சோகத்துக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னு ஒன்று இருக்கும்ல. இதுவும் அந்த மாதிரி ஒரு ரகசியம் தான்ப்பா. அண்ணன் என்ன சொல்ற? உங்க 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த லெட்டர்ல எழுதியிருந்தாங்களா? ஆமாப்பா, அந்த ரகசியம் தெரிஞ்ச 2 பேர் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. விஷயம் தெரிஞ்ச மீதி இருக்க 2 பேரு நானும் கோகிலாவும் தான். யாருன்னு அந்த இறந்து போன 2 பேரு? மல்லிகாவோட என்னோட மாமனார் மாமியார். தாமரை, விமலும் கோகிலாவும் கூட பிறந்த அக்கா தம்பி இல்லப்பா. என் மேல உசிரையே வச்சிருக்கிற என் தம்பி விமல் என் கூட பிறந்த தம்பியே இல்ல. என்னென்ன சொல்ற? விமல் அவங்க அக்கா மேல உயிரே வச்சிருக்காரு. இப்ப கூட அவங்கள பத்தி ஒரு வார்த்தை பேசினா கூட துடிச்சு போயிடுவாரு. அவரும் கோகிலானியும் கூட பிறந்தவங்க இல்லையா? ஆமா தாமரை, சொல்ல போனா அவர் மல்லியாவை கட்டிக்கணும்னு தான் நான் கோகிலாவை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதிச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சம்பவத்தில் விமல் என்னை அடித்தப்ப இந்த உண்மையை கோகிலா என்கிட்ட சொன்னான். நம்ம சாகுற வரைக்கும் இந்த ரகசியம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும்,
அப்புறம் அதோட நம்மளோட புதஞ்சு போட்டுன்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் சத்தியம் வாங்கிட்டான். அவள் சாகரன்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த ரகசியத்தை அம்பலப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன். பொம்பளை பிள்ளையை பெற்றிருக்கேன், 2 பொம்பளை பிள்ளையை நான் வளர்த்துருக்கேன். அப்பேற்பட்ட நான் இன்னொரு பொம்பளையோட சகவாசம் வச்சுக்கணும்னு நான் எப்படிப்பா நினைப்பேன்? பிடிச்ச பொண்ணை கட்டிக்க முடியாம, கட்டின பொண்டாட்டியை விட்டு கொடுக்க முடியாம, இருதல புள்ளி எறும்பு மாதிரி. அண்ணா சாரிண்ண, நீ தயவு செஞ்சு வருத்தப்படாத. இதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்லப்பா, நீயும் மல்லியாவும் சந்தோஷமா இருந்தாலே இந்த அண்ணோட கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்க மாட்டேன். ஒரு பக்கம் நீ ஆதவனுக்காக போராடிட்டு இருக்கப்ப எப்படிப்பா நான் இதெல்லாம் சொல்லி உங்களை குழப்பிட்டு இருக்க முடியும்? அண்ணா, இந்த நிமிஷம் நீ என்கிட்ட சொன்ன விஷயத்தை என்னால ஜீரணிக்கவே முடியல. விமல் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவர் எப்படி ஏத்துக்குவாருன்னே தெரியலையே. தாமரை, இப்போதைக்கு மாப்பிள்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லி குழப்ப வேணாம். என்ன மன்னிச்சிருண்ண. உன் கூட பிறந்து உன்னை பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்ட. அன்னைக்கு அண்ணிக்கிட்ட வேற நானும் உமாவும் அவ்வளவு கடுமையா நடந்துகிட்டோம். ஏற்கனவே அவங்கள எல்லாரும் செத்து போனவங்கன்னு சொல்றதை கேட்டே அவங்க ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. இதுல அந்த பச்சை மண்ணை வேற அவங்க முன்னாடியே இழுத்து அழிச்சிட்டு போகும்போது கடவுளே. தாமரை, அவ கோபமும் நியாயம்தானே. தாரத்துக்கு தனியாக வீடு சட்டை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி அவ திட்டுவா. இந்த பக்கம் என்னடா உமா அவதான் அவனை பிரான்ச் ஆஃபீஸான்னு கேட்டு திட்டுவா. கொஞ்ச நாளாகவே இவங்க 2 பேர்த்தையும் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு போயிட்டு இருக்கேன். தாமரை, உமாட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவா. அவளும் உன்ன மாதிரி கோகிலாவை உடனே பார்க்கணும்னு சொல்லுவா. அண்ணா, முதல்ல நம்ம கோகிலா அண்ணிய போய் பார்ப்போம். எனக்கு அவங்கள பார்க்கணும். எனக்கு அவங்க கிட்ட நிறைய பேசணும். முதல்ல போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு. உமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ கண்டிப்பா சந்தோஷப்படுவா. இன்னொரு பக்கம் கோகிலா அண்ணிய கஷ்டப்படுத்திட்டோமே நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுவா. ஆனா அடுத்த நிமிஷம் கோகிலா அண்ணிய தாங்கன்னு தாங்குவா. வாங்க முதல்ல அண்ணிய போய் பார்க்கலாம்.
ம் ரொம்ப லேட் ஆயிடுச்சே. அண்ணி எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்கல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தாமரை. நான் வழக்கமாக வர நேரம் தானே, என்ன செய்ய சொல்கிற? நம்மளுக்கு வேலை இருந்துச்சு, அதனால தான் அகலே அப்போ பற்றி அலைய முடியாதுன்னு தானே உங்கள் வீட்டில் விட்டுருந்தேன். அதில் நேரம் போகிறதே தெரியாமல் போச்சு. வா ம். வெள்ளடிப்பா. இந்த நேரத்துல யாரா இருப்பா? போலீஸா இருக்குமோ? என்னென்ன இவ்வளவு நேரம் ஆகுது? ஒருவேளை அண்ணி தூங்கி இருப்பாங்க. அட நீ வேற, அவன் நல்ல காலத்தில் நைட்டு 12 மணி வரைக்கும் பேய் மூலி முடிச்சுக்கிருப்பா. எதுக்கு இப்படி நேரம் கதவை திறக்காம இருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை வெளியில் எதுவும் போயிருப்பாளா? இவங்க எதுக்கு இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்காங்க? வீட்டுல உமா இல்லாத அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இல்ல லெட்டரை படிச்சு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு 2 பேரும் சேர்ந்து இங்க வரணும்? தெரியலையே. கதவை தட்டி போயிருப்பா. ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க இந்த அளவுக்கு போவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லுங்க. இல்ல தாமரை, நான் எதுவும் தெரிஞ்சு செய்யல. நான் சாதாரணமா தான் போனேன். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நான் அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்க தானே புரியாம நானும் உமாவும் உங்ககிட்ட ரொம்ப கடுமையா பேசிட்டோம். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அண்ணி. ஏய் கோயிலா, ஏன் பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்க? அண்ணி உங்களை நாங்க எப்படியெல்லாம் பேசிட்டோம். ரொம்ப சாரி அண்ணி. அண்ணன் இப்பதான் எல்லாம் உண்மையா சொன்னுச்சு. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. உங்களை தடவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்பவே நான் நினைச்சேன், என் உள் மனசு சொன்னுச்சு நீங்க தான் கோகிலா அண்ணின்னு. ஆனா காலம் என்னென்னமோ செஞ்சிருச்சு. அந்த லெட்டர், அதுல இருக்கிற உண்மை, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் அப்படிலாம் நடந்திருக்கவே மாட்டேன். பெருமையா இருக்கு அண்ணி. ரத்தமும் சதையும் உடன்பிறப்பா இருக்கிற எங்க அண்ணன் எங்க மேல வச்சிருக்கிற பாசத்துல கொஞ்சம் கூட அளவு குறையாம என் மேல உங்க மேல பாசம் வச்சிருக்காரு. கோகிலா, ஏன் இப்படி பாக்குற? நான் தான் விமல் மாப்பிள்ள உன் தம்பியிலன்ற விஷயத்த தங்கச்சி தாமரையிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியல கோகிலா. சத்தம் போட்டு அழுகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஆனா அதுக்கான வாய்ப்பு தான் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை கோகிலா. அதே நிலைமை தான் எனக்கு. நிம்மதியே இல்லாமல் இத்தனை நாளாக நான் தவிச்சிட்டு இருந்தேன். கண்ணு மூடி இருக்குமே தவிர தூக்கம் இருக்காது. நீ ஒரு பக்கம், உமா ஒரு பக்கம், 2 பக்கம் நான் மாட்டிக்கிட்டு ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு என்னால் முடியல. போதும் கோயிலா, இப்போதான் நான் நிம்மதியாக இருக்கேன். உமாட்ட உன்னை நான் கூட்டிகிட்டு போய் மேரி இல்லை என் கோயிலான்னு நான் சொல்லணும். என்ன அவளும் இதே தான் கேட்பா, ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லலண்டு.
ஆனா ஒண்ணு கோகிலா, நீ உயிரோடு இருக்க விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சந்தோஷப்படுவா. கோகிலா, இதுவரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் கெட்ட கனவா நினைச்சுக்க. இந்த நிமிஷம் இந்த நொடி மனசுல இருக்க பாரம் எல்லாமே குறைஞ்சு போச்சு. என்ன ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே கல் எடுத்து வீசினாலும் உரிமையானவங்க நம்பினா போதாதா? என் தங்கச்சி தாமரை நீ புரிஞ்சுக்கிடுச்சு, அது போதும். கோகிலா, உமா காலையில் என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா? என்கிட்ட சத்திய வாங்குறா, மேரி போய் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்ட்டு. அவளை சொல்லியும் தப்பு இல்லை. பாவம், அவளும் ஒரு பக்கம் நில குழஞ்சு போயிட்டே இருக்கா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும் கோகிலா. அண்ணி, ஏற்கனவே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. தண்ணியோட போயிட்டீங்கன்னு நாங்க ரொம்ப தவிச்சிட்டு இருந்தோம். அவசரப்பட்டு அண்ணனுக்கு நாங்க தான் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அண்ணி. எங்க மேல இன்னும் கோவம் குறையலையா அண்ணி? ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? இல்லம்மா, உன் மேல கோவல எனக்கு ஒண்ணும் இல்ல. சரிங்க அண்ணி, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க வேணாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. புருஷனை விட்டு புள்ளைய விட்டு தனியா அகதி மாதிரி. வேண்டாம் அண்ணி, போதும். முதல்ல நீங்க எங்க கூட கிளம்பி வாங்க. இல்ல, இந்த நேரத்துல எதுக்கு? நான் இங்கே இருக்கேம்மா. ஒரு நல்ல நாளா பார்த்து நான் வரேன். என்ன நீ இப்பதான் எங்க மேல கோவம் இல்லைன்னு சொன்னீங்க? உதடு சொல்லுது, ஆனா மனசு சொல்லல, அப்படிதானே? அண்ணி, அகல்யா பாப்பா மேல உமா நிறைய அன்பு வச்சிருக்கா. சொல்ல போனா அவளுக்கு அகல்யா தான் உலகமே. உங்ககிட்ட அன்னைக்கு சண்டைக்கு வந்தது கூட உமா அகல்யா மேல வச்சிருக்கிற பாசம் தான் காரணம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. கோகிலா, அதே சொல்லுதுல்ல, பேசாம கிளம்பி வா. எதுவா இருந்தாலும் உமாட்ட நான் பேசிக்கிறேன். இல்லங்க அண்ணி, நீங்க எதுவும் பேசாதீங்க. முதல்ல நீங்க கிளம்பி வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அண்ணா, அகல்யா பாப்பா. அமர, அகல்யா ஓ வீட்லயே இருக்கட்டும். உமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பாப்பாவை நம்ம அப்புறமா போய் கூப்பிட்டுக்கலாம். சரிண்ணா. அண்ணி, வாங்க கிளம்பலாம். ஏன் எச்ச சோற சாப்பிட வந்தவன் நீ ஏன் காலை வெட்டுவியா? என்ன உனக்கு?